கூடியம். இந்த பேர் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த ஒரு வரலாற்று மிக்க இடம்னா இந்த கூடியம் தான். 13 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த முதல் இடமாக இந்த கூடியம் சொல்லப்படுது. இதை கேட்டு நாங்களும் எங்கள் டீமும் ரொம்ப ஆச்சரியமானோம். உடனே நாங்கள் அந்த கூடியத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்ன, ஆரம்பிக்கலாமா? எங்கண்ணா போகிற? ஏண்ணா ஒன்றும் கேட்கல. ஒன்றா காட்டு பயணம். பேட் கிரில்ஸ் மேன் வெர்சஸ் வைல்ட். புரியல. திட்டுவாங்களா? நான் சீட் போனா திட்டுவாங்களா தெரியலையா? அதை சொல்கிறாங்க. திட்ட மாட்டாங்க, அதை பண்ண மாட்டேன்றாங்க. கீழே மேலையா? மேலே, மலைக்கு மேலே. இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து வரோன்னு சொல்லி போயிடலாம். தண்ணி எடுத்துக்கேன், நட்டு கையில் வச்சுக்கேன்டா. நடு ஜிப்பில் இருக்குது தண்ணி. கழுவி சாப்பிட்டு மூட்ரு ஜிப்பு மூட்ரு. இது உள்ள என்னண்ணா வழியே வேற லெவலில் இருக்குது. இந்த ஆகாஷில் போனாங்கல்ல, இந்த விச் ஃபாரஸ்ட்டு திகில் இரவன்ட்டு போட்டாங்களே இப்போது, அந்த மாதிரிலாம் இருக்குது வழி. கையில் என்ன கிடைக்குது துணிக்குது. மாதத்துக்கு பட்டெக்ஸில் கட்டி வரண்டா அப்புறமா சாமையாக. எப்படிண்ணா? நேராக போ போயிட்டேன். அந்த போட்டு வெளியே தொலைச்சி கழிச்சு போயிட்டு போகிறோம். அப்புறம் இப்படியா? முக்கண்ண எப்படின்னு இருந்தார் போன வாட்டியே? தண்ணி பார்த்துட்டு இருக்கான்.
பார்த்து தாண்டணுமா? எப்படி போகுது? இப்படி இருந்து இப்படி போனால் நம்ம அங்கேருந்து இப்படி தானமா, இப்படி இருந்துதா இப்படி தாண்டணும். இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதோ சொல்கிறீங்க போகணுமா? ஏறா அவட்ட கேமரா கொடு. கேமரா இப்படி கொடுத்துரு. ஏறு. இல்லை பார்த்தனே. ஆக்சுவலி இது வந்து யாரும் போகாதளவுக்கு வெட்டி விட்டாங்க. அன்றைக்கி அதான சப்தி என்ன சொன்னாங்க, போகாதளவுக்கு வண்டி எதுவும் வரக்கூடாத அளவுக்கு வெட்டி விட்டுக்கிறாங்க. இப்போ எப்படி போகணும்? அது இந்த வழியில் போகணுமா? வர்றேன். ரைட்டு ரைட்டு போங்க, ஃப்ரெண்டில் போங்க. அந்த குழியை கொண்டு சொன்னால் நீங்கள் ஊந்திங்களே, அரை ஊந்து தான் சொன்னீங்களே ஒரு குழியில். அங்கே புதுசுன்னா அங்கே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அதுக்கும் பெண்டாகி தான் போயிட்டு. கைஸ், ஒரு அடர்ந்த காலத்துக்குள்ளே அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னி. ஆன் பண்ணியா? அப்போத்துலேருந்து ஆனில் தான் இருக்குது கேமரா. ஒரு சீக்வன்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. என்னாச்சு? ட்ரோனில் பறக்க விடுவாங்களா மேலே? இருந்தால் பர்மிஷன் இருக்கா? ஆ ஷூ தானே பண்ணுறேன் சொன்னேன், செவப்பு வந்துருக்கா கால் இங்கே போயிட்டு. என்னாச்சு? பண்ணி வந்தால் தாங்கம்மா. பண்ணியா போட்டுறாது, நம்மளை போட்டுறாது. ஏண்டா 3 பேர் ஒரு பண்ணி அடிக்க மாட்டோமா? 10 பண்ணி வந்தா பண்ணி சும்மா இல்லை, காட்டு பண்ணி வந்து ரொம்ப பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்தால் நம்ம 3 பேரும் வேக வச்சு சாப்பிட்டு போகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது குடிக்க முடியாது வேறு. அதுவே கண்ணு தெரியாது தெரியுமா? ஏன் காப்பி ரேட் இவ்வளோ போகுது போயா? ஏண்டா ஆமாம், காப்பீட்ட முடியாது, அதுக்கு ஒரு அனிமல் இல்லை. காட்டு பண்ணி கண்ணு தெரியாது, அது மோ போய் ஸ்பீடாக வரமா. அது காட்டு பண்ணி எதுவும் இல்லை, சாக்கடை பூசின வர வேண்டியதான் அடுத்த வாட்டி. அதான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஐயோ, அது வாசனை தான் மெயினாக மோந்துட்டு வரும். உங்கள் சேனல் பற்றி எதுவும் பேசுங்கண்ணா? சேனல் பற்றி எதுவும் பேசுங்க. என்ன தெரியுமா? ஃபியர்லெஸ் ஃபீச்சர்ஸ், ஃபியர்லெஸ் ஃபெதர்ஸ். சாரி ஃபெதர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க மாதிரி ஆபத்தான மலைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க காய்ஸ். உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். இந்த ரிஸ்க்கு முழு காரணம் முன்னாடி போகிறேன் ஃபியர்லெஸ் ஃபெதர்ஸ் சேனஸோட ஹெட்டு. இந்த சவுண்டே ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணா. நான் வந்துடும் அவங்களான்ட்டு. இந்த மாதிரி வச்சு வச்சா அவனுக்கு அழகாக தெரியும் வாசலில். இந்த வெளில வந்தோம்
அடுத்து பேர் கிரில்ஸ்ண்ணா நீ என்ன பண்ணீங்க செடியா? 40 வரைக்கும் ஒரு 4 வச்சுக்காரு. ரெண்டு கேமரா டபுள் கேமரா ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தோம். சிங்கிள் கேமரா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சோம். எஸ் Oh my god, spines. எப்போ போட்டுக்கண்ணா பிஎல்எஸ் சர்வீஸ்? ரைட் எடுக்கணும். ஸோ நம்ம ரைட் எடுக்கணும். வழி மறந்துட மாட்டியே? வழி வந்துட மாட்டோமா? ஓ அதுக்கு இப்படியே வந்துருக்கலாமேண்ணா? இது என்ன கல்? மரம் கல் இருக்கு. மரம் அது. ஆஹா கீழே கட்டி வச்சிருக்காங்க. அது இதுதா ஆராபத்தி மாதிரி ஏதாவது கட்டி. ஆராபத்தி தான். இந்த சைடு போனான்னா இந்த சைடு போனானா உள்ளே யார் இருக்கா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா? தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அங்கேயும் கல் இருக்குது. யார் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி இருந்தால் அது இந்த இந்த கூடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா? அண்ணா ஷேக் ஆகுது அண்ணா, கொஞ்சம் ஷேக் ஆகுது. கிம்பிள் எடுத்துக்கலாமா? ஷேக் ஆகுதா? ஏன் ஷேக் ஆகுது? ஷேக் ஆகுது. இப்படி தான் வந்து போக சொல்லி. அது இன்னும் மோசமாச்சா? ஏன் அது சுத்தமாக ஷேக் ஆகுதுண்ணா? சரி, அதுவும் ஷேக் தான் இருக்கும். இது பாறை தானே இது? போ சுற்றி கவர் பண்ண சொல்கிறியா? இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே அட்வென்ச்சரஸான ஒரு பயணம். என் தெரிஞ்சு இப்போ ஒரு குளம் வரணுங்கிறேன். நம்ம தெரிஞ்சு இப்போ ஒரு குளம் வரும். நம்ம சுற்றணும். A few moments later. நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பேசணும்னு தெரியுமா? ஆமாம், அது எங்கே ரெக்கார்ட் ஆகிது. அது இது பாரு. ஓ மை காட், அதான் இதுதான் மலையா? அந்த தான் இப்போ நம்ம போகிறோம். சரண் போய்ட்டு வாங்கய்யா. கண்ணு நிறைய இருக்குண்ணா, பிள்ளையார் கண்ணு வழியில். இந்த இடத்த பற்றி நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் கைஸ். வேவல் போவோம் பார்த்தியா? வேவல் பார்ப்பல. ஃபஸ்ட்டில் போயிடுவான். இன்ட்ரூவாக திரும்ப சொல்லுவான். வா, படி மாதிரி சூப்பராக இருக்குடா. Oh my god, சாமி சாமி இல்லை, இது பாருங்க அகல்லாம் இருக்கு. இது எரிமலை பாறை தானே அது? அவ்வளோ கல் இருக்குல்ல. தண்ணி வந்தால் நான் உச்சிர போகிற மாட்டேன். அப்பா நிச்சயம்
எப்பா ஃபோன் எடுத்துன்னு வரதுக்கு எப்படி ஆகுதுன்னா கேமராவில் எடுத்து வந்து பேக் செம்ம வெயிட்டாக இருக்கும். எப்படி நடந்து வருது கேமரா எடுத்துக்கிட்டே வந்துடலாம். இந்த வீடியோலேருந்து நம்ம சக்ஸை பார்த்து கைஸ் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபைன் கட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏற்றி விடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் கைஸ். அப்பா பார்த்தேண்ணே. காலில் ஏதோ முள் மாதிரி இருக்கு. பரவாயில்ல பார்த்துக்கோ. ஃப்ரெண்ட்டுக்கா வேணாம் இருக்கட்டும். பேக் இருக்கும். ஆனால் என்ன பாது சுத்த மாட்டாங்க. நீங்கள் என்ன இது இப்படி பாருங்க மலை மேடு ஏறுது. ஓ மை காட். அவர் பெரிய மாட்டுக்கு தலையில் மேலே பாருங்க. இதுக்கு மேலே நின்று போகலாம்ல பார்த்து. Oh my god. தெரியல போல இருக்கடா. கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். ஐயோ எக்ஸ்பெக்டேஷன் மீனா அப்பாக்கல. பாருங்க காய்ஸ், ஒய்யால கிட்ட வந்துட்டோம். ஓ மை காட், என்ன முள்ள இருக்கு. குனிற பாதை காய்ஸ் இது பேரு. மதுரை வீர அழகுல. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். அங்கே பாருங்க காய்ஸ், அன்பிலீவபிள். கிட்ட வந்துட்டோம். அண்ணா பயங்கரமாக இருக்குண்ணா, மழை பார்க்கறதுக்கு பயமாக இருக்குண்ணா. ஏண்ணா கமான். அன்பிலீவபிள் காய்ஸ், இங்கே பாருங்க. ஓ மை காட். அதனால மேலே ஐஸ் கட்டியா? அது ஐஸ் கட்டி, அதான் தேன் கூடு. தேன் கூடுண்ணா அப்படி இருக்கு.
ஏய் வந்துட்டோம். சாமி இருக்கும் பார்த்துட்டு. அம்மா ஆத்தா மகமாயி. ஓ மை காட், மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் காய்ஸ். நம்ப முடியல. இங்கே இருக்கிற பாறை மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இது மலை மாதிரியே சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கோ, எல்லாம் குளாங்களில் தான் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபுல்லாகவே. அண்ணா இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குண்ணா எனக்கு. ஃபுல்லாக கத்துது இல்லை அது வாங்க கருத்து வந்துருக்கு. சாமி எப்படி வர போகிறோம். ஏன்டா டே. வாங்க ஓ மை காட், ஓ மை காட். அதான் பார்க்க உள்ளே போய் பார்க்கலாமா? வேணாம், தப்பு. அவன் வந்துமா சாமி வேலைக்கு இது கொளுத்துங்க போய்கினே இருப்போம். எதுவும் கேட்டு தேன் இருக்குடா. அது இருக்கு பாருண்ணா, எவ்வளோ இருக்கு பாருண்ணா தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே கைஸ். பார்த்தீங்கன்னா தேன் கொடு பாருங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மேலே மட்டும் ஏறி அதனால பார்த்து வந்துடுறேண்ணா. சும்மா எட்டி பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. நீ டப்புன்னு ஏற்றுறா, கிளம்புண்டா. இந்த சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னாச்சி அம்மன் தானே. மன்னாச்சி அம்மன். இப்போ அப்படியே ஏற்று. அது எதுவும் இல்லை, நீ போ. எப்படி ஏற்றுறா, அந்த அம்மாக்கிட்டே ஏற்றுறா. ஸோ இதாங்கம்மா, இவங்க தான் கைஸ் இந்த சாமி. கொஞ்சம் ஜூம் பண்ணா கிட்ட போய் எடுத்துட்டு வரலாமா? நம்ம இவங்கள பார்க்க தான் இவ்வளோ தொழு ஓடி வரோம். இந்தா ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஆனால் அந்த மலையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்களேன் அந்த மலையெல்லாம் கிட்டக்க பார்க்குறேன். நீங்கள் கேமராவில் எப்படி தெரியுது தெரில உங்களுக்கு. இங்கே பாருங்கள் அப்படி எப்படி சொல்கிறது, கோகை பெரிய எவ்வளோ பெரிய கோகை. மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஓகே வாங்க 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 வாங்க. ஆனால் அந்த இது மட்டும் மேலே எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்ண்ணே. அவங்க வந்து டைமிங் இல்லை. தண்ணி இருக்குன்னாங்க. அதுதான் இடம். ஆளா ஃபோட்டோ எடுத்துட்டா. தேன் கூடு. ஐயோ ஐயோ கொட்டினா அவ்வளோதான் போல இருக்கே. தேன் அடை இருக்குமா அண்ணா? குச்சிட்டு இருக்குமா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தேன் அடை. அப்போ அதில் வந்து ரெக்கார்டாக தான் இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம் வேணா? என்ன ஒரே அது காட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்க. ஓ மை காட், பழங்காலத்து எல்லாமே இருக்குது காய்ஸ் இங்கே. ஓ மை காட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல காய்ஸ். நான் இந்த சைடு எதுவும் வழி போகுதுண்ணா இது. மேலே போகிறதுக்கா? இங்கே பாருங்க ஏதோ வழி போகுது மேலே போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போக முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னொரு நாள் வருவோம். ஆனால் அது மட்டும் மேலே பார்த்து வந்துடுறேன். எட்டி பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. ஆர்வமாக இருக்குது நான் பார்க்கறது. செருப்போடைய டைம் சவுண்டில் வருது.
இதான் சொன்னல இங்கே படுத்துப்பாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் காய்ஸ், உள்ள வலி போகுது. ஓ மை காட், என்ன மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ரா. உள்ள குச்சிலாம் இருக்கு. வேறு வந்துருப்பாங்களே, சில்லுன்னு இருக்குது பத்தியா? இது வரைக்கும் ஏமா போ. சொன்னல சில்லுன்னு இருக்குன்ட்டு உள்ள சில்லுன்னு இருக்குன்னு சொன்னல. அம்மா ஆத்தா மகமாயி என்னது இது மட்டும் பாம்பு தோல் அங்கே போய் உரிச்சிருக்குது. கேமரா கவர் ஆகாத பாரு. இது அங்கே போய் உரிச்சிருக்குது பாரு. இந்த கைஸ் பாம்பு தோல் எங்கே போய் தோல் வச்சுது பாரு. ஃபோட்டோ எங்கே போய் எடுத்துக்கலாண்ணா? ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் 3 மணி நேரம் ஆச்சு காய்ஸ். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகவே ஆகாது. அண்ணன் சொல்லி தான் எனக்கே தெரியும். பொறுமையாக பார்க்க போனோம்னா 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரையும் ஆகும். அங்கே என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. உள்ளே போகக்கூடாதுன்றாங்க, ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேரளா வந்துருக்காங்க, மலையெல்லாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க என்ன சொல்ல புரியல. சொல்ல போனால் உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துடுறாங்க சொன்னாங்க காய்ஸ். ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்தால் சரி, உங்களுக்கு ஏரியா பிரச்சனை சரி கூட நல்லா கண்டுக்காதீங்க. ஓகே காய்ஸ், இப்போ அது உள்ளே போனாலே இப்போ உங்களுக்கு 5000 ரூபா ஃபைன் போடுவாங்க. சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் பண்ணாங்க. காலைல மட்டும் இன்னும் உங்களை எல்லாம் திரும்பி அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி இந்த லீவ் டைம் பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசன் நம்ம எதுவும் கேட்க போனால் ஏன் கொஸ்டின் கேட்குறீங்க நம்மளே கேள்வி கேட்பாங்க. அதனால் நான் எதுவும் கேட்டுக்கல. ஆனால் ஃபாரஸ்ட்டு சொன்னது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும், சீக்கிரம் வெளியே வாங்க, உள்ளெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சப்போஸ் பெரிய ஆஃபீஸர் என்ன பார்த்தாங்கன்னா ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருந்ததே. அந்த சவுண்ட் ரெக்கார்ட் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள், எங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். ஸோ நீங்களும் வாங்க. திருவள்ளூரில் பாதி பேருக்கு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஏரியா. அம்மாச்சி அம்மன் தானே, மன்னாச்சி அம்மன். ஸோ அங்கே உள்ள ஒரு சாமி ஒன்று இருக்குது, அந்த மன்னாச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி. 8ன்னு 9 கொகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் பார்த்தது 2 தான் பார்த்துருக்கோம். அது 2த்துல 1 நான் ஏறி வீடியோவில் காட்டியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுறது தான் நான் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ஃபுல்லாக இப்போ அந்த அலோவ் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா தேவன் கூட வந்து லாஸ்ட் டைம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அடித்து அது சில பல பிரச்சனை ஆகினால உள்ளே அலோவ் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு எதுவும் சரியாக தெரியல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த வாட்டி அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கோம். ஏன்னா இந்த வாட்டி நாங்கள் பரபரப்பாக போட்டு வந்ததுனால சரியாக எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபுல் வீடியோ நாங்கள் போட்டு விடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வந்துருக்கா போல தம்பியாக கூட. இது வரைக்கும் நீங்கள் அண்ணன் சேனலில் அண்ணன் மூஞ்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் எடுத்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. பிஎல்எஸ் வெதர்ஸோட மெயின் இது யாருன்னா அண்ணன் தான். இவர் பேர் ஜெகநாதன். அதில் கொடுத்து போட்டா வீடியோவில் ஷார்ட்லாம் போட்டு அவர் மூஞ்சி பார்த்துருப்பீங்க. அவர் பேசி பார்த்தது இல்லைல்ல, இப்போ முதல் தடவை பேசி பார்க்குறீங்க. இவர் தான் ஜெகநாதன், இந்த சேனலுடைய அட்மின் அப்படின்னு சொல்லலாம், ஓனர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ஓனர் தான் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும். யாருமே வரலாம். இனிமேல் எங்களை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒழுங்காக எடுக்கிறதுக்கு. தமிழ் நியூ இயர்ன்றனால ஸோ இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் எடுக்கலாம், ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். நான் நிறையா நான் திருவள்ளூரை பற்றி எல்லா கோவிலில் இருக்கிற திருவிழாவும் நான் ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ நிறையா லைக் போயிருக்கு, நிறையா கமெண்ட்டும் வந்திருக்கு. இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நான் நிறைய வீடியோவும் போடுறேன், பாருங்கள். வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ் வீடியோ. நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன், எஃப்கே ப்ரொடக்ஷன்ஸ் பேர். நானும் கம்மி தான், அண்ணன் தான் அதிகம். ஏன்னா அண்ணன் யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகம், 55 தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னும் ரொம்பலாம் அதிகம் இல்லை ப்ரோ. 245 என்னமோ தான் இருப்பாங்க. ஸோ அந்த 245ம் நம்ம அந்த வேமிலியம்மன் கோயில் திருவிழாவோட போட்டு தான் எனக்கு ஃபுல்லாகவே ஏறிச்சு. ஸோ என்னோடய வீடியோ எடிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி தான் ஃபுல்லாக பண்ணுறது. வீடியோலாம் ஃபுல்லாக எடிட் பண்ணுறது தம்பி தான். ஆனால் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னலில் பக்கமாக பண்ணால் போல். ப்ரொஃபஷ்னல் இல்லை,
ஸோ ஃபுல்லாக இப்போ நாங்கள் எல்லாம் மொபைல் கேமரா தான் எடுத்துகிட்ருக்கோம். இனிமேல் தான் நம்ம மேற்கொண்டு நிறைய ஒரு கேமரா ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அடுத்த வீடியோலாம் நிறையா போடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் கொஞ்சம் ஐடியா போயிட்டுருக்கு. வரும் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபிலிம்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க யாராவது நல்லா கமெண்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஓகே கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஐக்கனை முடிச்சு விட்டு போங்க. சரிங்களா? தட்டி விட்டு போங்க.